இன்ஜின் ஆனா இருக்கான்னு பக்கத்துல போய் காதை வச்சு கேட்டாதான் தெரியும் போல இருக்கு. என்ன சீக்கிரம் இறங்கு. இறங்கு. பூபதியை தெரியும்ல, அவரோட பரம்பரையில வந்தவன்டானா. நீ யார்கிட்டயாவது காசை வாங்கிட்டு அண்ணனை தூக்கி உள்ள வச்சிருவியா? இனி நீ எப்படி வக்கீல் வேலை பாக்குற நானும் பாக்குறேன்டா. யாருன்னு தெரியாது உனக்கு. ஒழுங்கா கையை கட்டி விடுறா. தள்ளுறதே வேலையா போச்சு. வேகமா தள்ளு. என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுந்து வந்தா என்னைய திரும்ப திரும்ப தள்ளி விட்டா. ஓவரா போய் பேச போய் பேச. போங்க, அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அவங்கள அடிச்சிட்டு வாங்க போங்க. போய் அவங்கள அடிங்கப்பா. என்ன இது? என்னப்பா இது? என்ன நடக்குதுங்க? சர்ச் வாசல்ல இருந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சனி என்னப்பா ஆச்சு? என்ன பிரச்சனை? என்கிட்ட மோதுனா மூஞ்சில பூரா விட்டுருவேன். தம்பி போங்க. போங்கடா போங்க. எங்க அப்பாட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால உங்க யாரையும் எதுவும் பண்ணல. ஐயோ அண்ணா, நான் இன்னும் வண்டியில ஏறல. பசங்க எல்லாம் உங்களை பார்த்து கெட்டு போக போறாங்க. எதுக்கு பெருசா ஹீரோ மாதிரி போனீங்க? சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நானா வீரமான பரம்பரையை சேர்ந்தவனுக்கு தெரியாதா? என் முன்னோர்கள் எல்லாம் பெரிய படை தளபதிகள்னு என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஒரு ரவுடியை பார்த்து பயந்து ஓட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நான்சி? ஓ, அது எனக்கு தெரியாது பாருங்க. ஒரு நிமிஷம் இல்லை, எங்க போற? ஐயோ விடுங்க, பசங்க இருக்காங்க. இத்தனை வருஷத்துல உன் பக்கத்துல பகல்ல ஒரு நாள் கூட வரவே முடியலையே. எத்தனை நாள் உன்னை கேட்டிருக்கேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்களும் வேலைக்காரங்களும் இல்லாத நேரத்துல நான் உன்னை தனியா சந்திக்கத்தான் பிளான் பண்ணி இந்த அடியவே வாங்கின தெரியுமா? என்னங்க நீங்க எப்ப பாரு நடக்காத விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நடக்கும், நடக்க வைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என் புத்தியை யூஸ் பண்ண போறேன். இந்த நாளை நான் மிஸ் பண்ண போறதில்ல. பாக்குறியா? இது குழந்தைகளா பார்க்க வேண்டிய படமா? ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எதுக்காக நம்ம படம் பார்க்கிறோம்? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது. தெரியாது, அதான் பிரச்சனையே. வாங்க, ஒரு சினிமாவுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கலாம். அதுக்காக தான் இப்ப நீங்க 2 பேரும் சினிமா பார்க்க போறீங்க.
டைம் ஆயிடுச்சே. எல்லாரோடைய அன்பா பழகணுங்கிறதா இந்த சினிமாவோட கதை. நீங்க 2 பேரும் அந்த படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்பா உங்களை இந்த படத்துக்கு அனுப்புறேன். அப்புறம் ஏன் நீங்க 2 பேரும் இந்த படத்துக்கு வரல? அது அப்பாவுக்கு சினிமாக்குள்ள போற பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படத்தை எல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஆமா ஆமா, அப்பா முன்னாடியே பாத்துட்டாரு. அவர் எந்த படம் பார்த்திருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? போய மூடும். சரி. அப்பா அம்மா சரி, நீங்க முதல்ல போய் படம் பார்த்துட்டு வாங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க சர்ச்சில் கடைசியா அடி வாங்குனீங்களே, அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கப்பா. ஓடி போயிட்டு. டேய் பசங்களை பாத்துக்கடா. சரி. என்ன விஷயம் எல்லாரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? என்னத்த சொல்றது, எங்க வீட்ல கரண்ட் போய் 2 மணி நேரம் ஆகுது. உடனே வர மாதிரியும் தெரியல. அங்க லைன்ல ஏதோ வேலை பாக்குறாங்க. பசங்க ஏதோ டிவில சினிமா பார்க்கணும்னு சொன்னாங்க. அங்கேயே ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க உள்ள. இது நம்ம வீடு தானே, எதுக்கு வெக்கப்பட்டுட்டு நிக்கிறீங்க? எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவர் எங்க உளுந்து கிடக்குறாருன்னு யாருக்கு தெரியும்? ராத்திரியானாதான் வருவாரு 4 கால்ல. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச முடியுமா? மூக்கு மேல கோவம் வந்துரும். தெரியாம தப்பா ஏதாவது பேசிட்டா என்ன அடிப்பாரு. வாங்கடி உள்ள. இல்ல, உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப படம் பாத்துருக்கலாம். அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, நீங்க மட்டும் போய் படம் பாருங்க. என்ன அந்த டிவி ஆன் பண்ணி விடு, அவங்க சினிமா பார்க்கட்டும். போ. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, கரெக்ட் தான். பூச்சி அதிகமா இருக்கோ? ஆமாமா. வணக்கம். யாரு? குணா அண்ணனா? என்ன புதுசா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? புதுசா ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கலான்னு தான் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். நான் அன்னைக்கு சொன்ன டொனேஷன் விஷயம் என்னாச்சு? சோமாலியால கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க கேட்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. ஒரு 500,000 பார்க்கலாம். யாருக்கு வேணும் 500 ரூபா? இது நீ வழக்கமா சொல்றதானே? எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்ற. இதே வேற கட்சிக்காரன் கேட்டான்னு வெய்யே, உடனே நீ அள்ளி கொடுத்துருவ. அப்படிலாம் பேசாதீங்க. உங்க கட்சி தலைவர் தொண்டர்னு யாரு வந்து என்கிட்ட கேட்டா கூட அது பண விஷயம் இல்லையா, நான் கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. வெட்டி பசங்க நிதி திரட்டுற மாதிரி நான் பண்றது நீ நினைச்சுக்கிட்டியா? வரலாற்றை கொஞ்சம் கத்துக்கையா மிஸ்டர் ஜாய். பாரிஸ் கம்யூனை பத்தி நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? சிக்காகோ போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தொழிலாளிகளை பத்தியாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? குலேபியன் காட்டில் நடந்த கொரில்லா யுத்தத்தை பத்தி, அல்பேனியாவை பத்தி, உலக மயமாக்கல் பத்தி, காரல் மார்க்ஸ பத்தியும், ஏங்கல்ஸ பத்தியும், லெனினை பத்தியும், ஸ்டாலினை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கியா நீ? இல்லையே. வேற என்னதான் தெரியும்? எனக்கு அவ்வளோ அறிவுலாம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆனா பாரதியார், அப்துல் கலாம், காமராஜன் இவங்களை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பா கட்சிக்காரா இருந்தாலும் சரி, பெரிய கஞ்சனா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுக்காரங்க மேல ரொம்ப நல்ல மரியாதை வச்சிருந்தாரு. ஒரு நாள் கம்யூனிஸ்டுக்காரங்க கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு என் அப்பா என்ன கூட்டிட்டு போயிருந்தாரு. என்ன ஒரு பேச்சு! மனுஷங்களோட மனசு அப்படியே போட்டு உருக்குறாங்க. அவங்க பேச்ச கேட்கும் போது நெஞ்சுக்குள்ள ஒரு வெறி வரும். நீங்களும் அதே மாதிரி தான். சரி, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன். என்ன கலாய்க்கிறியா? இந்த மாதிரி நிறைய டைம் நீ என்கிட்ட வம்பிழுத்து இருக்கிற. ஆனா நான் இதையும் கண்டுக்கல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உன்னை பழி வாங்கல. நான் கட்சி விட்டே வெளியே வந்துடுறேன். பாத்துக்கிட்டே இரு. என்ன ஒரு அறிவு!